ஜிமேன் ஆவோ. அட ஜி, அது ஜிமான் இல்ல, ஈமான் அப்படின்னு சொல்லுங்க. சரி ஈமான் சரி. என்னோட தம்பிகளுக்குலாம் அப்பதான் தெரியும், இல்லன்னா தம்பிகள் மறந்துடுவாங்க என்ன பத்தி. அரே ஈமான் அப்படின்னு சொல்லுங்க. அரே ஈமான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறது ஸ்டேஜில் கத்தாத, காதெல்லாம் வலிக்குது. சரி சரிங்க, நான் கத்தலனா தம்பிகள் என்ன வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் அது ஈமான் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வந்த காரியத்தை சொல்லுங்க. அதெல்லாம் விடு ஈமான். நம்ம பேரை அடிக்க புள்ளிங்களை ரெடி பண்ண சொன்னது பொண்ணுதான். அது நம்ம தம்பி தங்கைகளை நான் ரெடி பண்ணிட்டேன். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு 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 லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிடுவேன். ஏற்கனவே அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன சொல்றேன்? என்னைக்கு ப்ரோக்ராம்? அது நீங்க திரள் நிதி கொடுத்துட்டீங்கன்னா அது பேசா பண்ணிடுவேன். நான் அரே பண்ணிடுவேன். ஈமான் சூப்பரா எப்ப பண்ணிடுவேன். பாரு துட்டுன்னு அழியாத. உனக்கு வரும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் சொன்ன வேலையை பண்ணு ஈமான். இல்ல இல்ல ஜி, நீங்க துட்டு கொடுத்தாதான் நம்ம தம்பி தங்கைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, புரியுதுங்களா? அப்படி பசங்க கிட்ட கொடுத்து நானே வாங்கிப்பேன். இது நியூ நிஞ்சா டெக்னிக். நான் இதெல்லாம் வந்து என்னோட தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படித்தானே இருக்கேன். துட்டெல்லாம் கரெக்டா வர ஈமான். சொன்ன வேலையை மட்டும் கரெக்டா பண்ணும். சரி சரி, ப்ரோக்ராம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க கொடுப்பீங்கன்னு தெரியும், நீங்க பெரிய ஆளு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, நீங்க போயிட்டு கோல்டு மாத்திரை போடுங்க ஜி, போங்க. நான் பாத்துக்கிறேன். மகளே, இதோ வரேன். அந்த கிழவையே ஈரவங்காயம் சொல்றான். அந்த கிழவிலே ஒரு ஈரவங்காயம் தான் அம்மா கர்ப்பப்பை எடுக்க சொன்னாங்க. அது எத்தனை இந்த சனியில வந்து பொறுத்திருக்கும். ஏய், தங்கை, அண்ணனை பத்தி எதனா தப்பா சொல்றியா? உங்களெல்லாம் சொல்லணும், உங்களை போய் சொல்லணும். என் சோல வருது. சரி சரி, இதுக்கு மேல பேசினா நம்மள அடிப்பாங்க. மாட்டுக்கு உடம்பு சரி பெண்ணே. என்னோட சூப்பரா பாடுவேன், அண்ணன் கூட நல்லா பாடுவேன். பாட்டுலாம் எதுக்கு நான் பாட்டு பாடுறேன்? எங்கன்னா வரும்போது பாட்டு பாடு, நல்லா காமெடியா இருக்கும். பாடின அரைச்சீரிகள். சரி, அது எங்க அக்கா சூப்பரா பேசிட்டு போச்சு பாருங்க, எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கு தெரிஞ்சிச்சு நான் ஏதுன்ட்டு. அதுதான் அந்த ஆள் என்ன சொல்றான், அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அடிமை செத்துச்சுன்னு எழுதுறான். எப்படி எழுதலாம்? கரெக்ட், கொடுத்த காசுக்கு கரெக்டா பேசுறேன். சூப்பர் சூப்பர். ஸோ எங்க அண்ணாங்கிறாரு, எங்க அண்ணனுக்கு நாங்களாம் அடிமையா தான் ஆகணும். அதெல்லாம் நான் சொல்லி நகுறாரு. அது மாதிரி சொல்லக்கூடாது, அதை வேற எழுதி வேற வைக்கிறேன். என்ன சொல்ல மாட்டாரு பாருங்க, அழகா சிரிக்கிறாரு. இப்படிதான் பண்ணுவாரு எங்க அண்ணன். நான் கூட அங்க கம்மியா பேசிட்டு கிளம்பலான்னுங்கிறேன் எங்க அக்கா மாதிரி. எங்க அக்கா எப்படி எஸ்கேப் ஆச்சு, இப்ப நான் பாருங்க பாட்டு பண்ணி எஸ்கேப் ஆகிறேன். மாட்டுக்கு உடம்பு சரி பெண்ணே. என்ன எல்லாம் தங்கி பாதிதான் பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஓடிடுறாங்க. என்னன்னே தெரியல. பட்டா ஆவோ ஆவோ ஈமான் ஆவோ. என்ன ஜி, நான் இங்க தானே இருக்கேன், பாபாவோன்றீங்களே. பழக தோசை ஈமான், அதெல்லாம் விடு. சரி சரி, சொல்லுங்க. எதுக்கு இப்போ வந்து கூப்பிட்டீங்க? நம்ம மீட்டிங்லாம் எப்படி சூப்பரா இருந்தது இல்ல, அதுக்கு தானே கூப்பிட்டீங்க. நல்லா பண்ண ஈமான். நீ பேசாம பார்ட்டி பேரை மாத்தி வச்சுக்கிய. என்ன வைக்கலாம், இந்த பாட்டி நேரே நல்லா தானே இருக்கு. அரே ஈமான், பேசாம நீ பிட் ஏலியன் பார்ட்டின்னு வச்சுக்க ஈமான். அட ஜி, செமையா சொல்றீங்க. நம்ம தம்பிகள் இருக்காங்க, தங்கைகள் கூட யோசிக்கிறாங்க நம்ம கட்சி பேரு. தப்பா ஏதோ சொல்றாங்க, நம்ம அதை கடப்பார வச்சு இடிக்கலாம் நீ அப்படின்னு பேசாம இதையே வச்சுக்கோ. நல்லா பெரிய பெரிய கதையை கூட உன்னோட இதுக்கு பிட்டா நல்லா சொல்றேன். 1855 உங்க அப்பாரு இருக்கார்ல, அப்பாரு நானு எல்லாம் ஒரே கேங்ல இருப்போம். இருந்தா இந்த மாதிரி கதைகள். அரே ஈமான், என்கிட்ட பிட்டு போடுற பத்தியா? சரி சரி, சொல்லுங்க ஜி. எல்லாம் விடு. அந்த உண்மையான பொண்ணு. ஆமா ஆமா, அவ ஜி, நான் என்ன பண்ணேன், அந்த தங்கைய நம்ம பெரிய ஜிக்கு கூட்டு போனேன். அங்க போயிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா அந்த புள்ள வந்து காசு எதுவும் வாங்கிட்டுன்னு நினைக்கிறேன். அதுல அந்த பொண்ணு போட்டு பாத்தீங்களா விளாசுங்க, அப்படி மண்ணு கிண்ணு பயங்கரமா பேசுனா ஈமான். அதெல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். ஆனா என்ன, காசு தான் அங்க போயிருக்கு, எனக்கு கொடுக்கலையே. ஏதோ திறன் நிதி எனக்கு எதுவும் வரல. என்னோட ரேடிசன் ப்ளூ கனவே எல்லாம் போயிடும் போல. நீங்க எதனா பார்த்து கொடுங்க. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு அந்த கண்ணாடி பொண்ணு தானே. இந்த தங்கைக்கு நான் வந்து கூப்பிட்டேன், கொஞ்சம் இருங்க. அரே அந்த தங்கைக்கு நான் வந்து கூப்பிட்டேன். அந்த தங்கைய அத்தனை வாட்டி கால் பண்ணி கேட்கிறேன், எங்க இருக்கேன். ஆனா தங்கைய காலையே எடுக்கல. சரி, ரிட்டன் அடிச்சேன். ஒரு பாட்டு வந்தது, போடா பொறுப்போக்கு போடாத தப்பு கணக்கு. இது எங்க ஐயா இளையராஜா பாட்டு தானே.
அது பாட்டு இல்லடா, உன்னை திட்டி இருக்கு. இது கூட தெரியல நீ எல்லாம் அட ஜி, எனக்கு அதுதான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன், என்ன பண்ணணும் அந்த தங்கைய அப்படின்னு. சரி எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சு, அதை விட்டுருவோம். எனக்கு எதனா திரள் நீ இதே மாதிரி நிறைய மீட்டிங் போடலாம், எல்லாரும் பத்தி தான் பேசுவேன். எல்லாம் நிறைய மீட்டிங் இருக்கு, உனக்காக நிறைய எடுத்து வச்சிருக்கேன் நான். சரியா, அடுத்த மீட்டிங்ல பாக்கலாம். அது நீங்க எடுத்து வச்சது ஓகே, திரள் நிதியை எடுத்து வச்சிங்களா? அரே தான் எனக்கு முக்கியம், அது குடுக்கலன்னு நினைச்சுக்கீங்க. கத்தாத மேன். ஆ, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், உனக்கு கரெக்டா வந்து சேரும். அதை பத்தி நீ கவலையே பட வேணாம். அடுத்த ஒரு மீட்டிங் சூப்பரா போடுறேன் தம்பி தங்கைகளை வச்சு. இப்ப பாருங்க, இதை போய் போட்டுறேன். வரட்டா? பாத்து போய் இப்ப நான் இந்த சைட் போறேன். இப்படி போயிடுறேன். பாத்து இப்படி போ, நான் இப்படி போறேன். மாட்டுக்கு உடம்பு சரியில்லை பெண்ணே